ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது நம்ம ஃபியூச்சரில் இப்போ இது நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்குது. ப்ரெசண்ட்டோட பவரே இந்த ஏஐன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஐ தான் ஜாப்ஸை மாற்றுது, வார்ஃபேரை மாற்றுது, மெடிசின், கார்ஸ், எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே ரெவல்யூஷன் பண்ணுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த ஏஐல டாப் 8ல இருக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ பற்றி பேசுகிறப்ப உலகம் முழுக்க முதல்ல நினைவுக்கு வர நாடுகளில் கனடா கண்டிப்பாக ஒன்றா இருக்கும். ஏன்னா கனடாவில் பார்த்தீங்கன்னா டொரண்டோ, அது மட்டும் இல்லாமல் மொன்ட்ரியால் மாதிரி மிகப்பெரிய நகரங்களில் உலகத்திலே புகழ் பெற்ற ஆய்வு மையங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆய்வு மையங்களில் பார்த்தீங்கன்னா ஏஐ மனிதன் போல யோசிக்க கற்றுக்கொள்ளுது, பழைய தகவல்களை வச்சு புதிய முடிவுகளை எடுக்குது, என் தவறுகளை சரி செஞ்சு தானாக கற்றுக்கொள்ளுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்குது. இதை பற்றி ஆழமாக ஆராய்ச்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காகவே கனடா அரசு மிகப்பெரிய அளவில் நிதியுதவியும் வழங்கியிருக்கு. பல பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வுக்கு முழு ஆதரவையும் தருதுன்னு சொல்லலாம். மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறிவியல் வல்லுநர்கள் எல்லாமே சேர்ந்து புதிய புதிய தொழில்நுட்பத்தை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க இங்க. ஸோ இதனால தான் உலகத்தோட பல நாடுகள் ஏஐயோட வளர்ச்சிக்காக கனடாவை முன்மாதிரியா பாக்குது. பல முக்கிய நிறுவனங்கள் அவங்களோட ஆராய்ச்சி மையங்களை கனடால அமைச்சிருக்கு. இதனால தான் கனடா உலகத்துல மிக சக்தி வாய்ந்த ஏஐ நாடுகள் பட்டியல 8வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சவுத் கொரியாவும் இதுல ஒன்னா வரும். ஸோ இந்த நாடு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியில ரொம்ப வேகமா முன்னேறி வருதுன்னு சொல்லலாம். சவுத் கொரியால மக்கள் தினசரி வாழ்க்கையில இந்த ஏஐ முறையை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ், மனிதர் இல்லாம தானா வேலை செய்யக்கூடிய வாகனங்கள், மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏஐ அசிஸ்டன்ஸ், இதை மாதிரி எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில சாதாரண ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஸோ இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்குள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் சாம்சுங், ஹுண்டாய் போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட சேர்ந்து மிகப்பெரிய பணத்தொகையை புதிய ஆராய்ச்சிகளுக்கு செலவழிக்குது. ஸோ அரசாங்கமும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முழு ஆதரவை வழங்குது. நகரங்கள் முழுக்க இந்த ஏஐ முறைகள் அமைக்கப்பட்டிருக்கும். போக்குவரத்துல, மின்சாரம், பாதுகாப்பு இது எல்லாமே ஏஐ மூலம் தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு வச்சிருக்கும். ஸோ இதனால தான் எதிர்காலத்தை முன்னதாவே அனுபவிக்கக்கூடிய ஒரு நாடா தென்கொரியா பார்க்கப்படுது. எதிர்காலத்துல ஏஐ நாடுன்னு சொன்னா அதுல கண்டிப்பா தென்கொரியாவும் சேரும். இன்ஜினியரிங்ல பவர் ஹவுஸ்னு சொன்னா அது ஜெர்மனின்னு தான் சொல்லலாம். பல ஆண்டுகளா இந்த நாடு இயந்திரங்கள் உருவாக்குறதுலயும் தொழிற்சாலைகளை அமைக்கிறதுலயும் மிகப்பெரிய நிலையில முன்னணியில இருக்குது. இப்போ அந்த இன்ஜினியரிங் நாலேஜோட ஏஐயும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது என்னன்னா, முன்னாடி மனிதர்கள் மட்டும் செய்த வேலைகளை இப்ப தானே இயங்கக்கூடிய இயந்திரங்கள், மனிதன் போலவே முடிவெடுக்கக்கூடிய கணனிகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகள்ல எந்த பொருளை தயாரிக்கணும், எவ்வளவு நேரத்துல முடிக்கணும், எங்க தவறு செய்யுது, இது எல்லாமே இப்ப ஏஐ தான் தானா முடிவெடுக்கிறதா இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா வேலைகள் எல்லாம் ரொம்ப வேகமா முடியுது, தவறுகள் குறையுது, உற்பத்தி அதிகமாகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஜெர்மனி அரசு மற்றும் அங்குள்ள பெரிய நிறுவனங்கள் இந்த ஏஐக்கு ரொம்ப அதிகமா முதலீடு செய்திருக்கிறது தான். ஸோ இதனாலே உலகம் முழுக்க புத்திசாலியான தொழிற்சாலைகள்னு சொன்னா அது ஜெர்மனி ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அதுக்கப்புறமா பிரான்ஸ்னு சொன்னாலே பல பேருக்கு கலை, கலாச்சாரம், சுற்றுலா இதெல்லாம் தான் நினைவுக்கு வரும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா அமைதியா யாருக்குமே தெரியாம ஏஐ நாலேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நாடு பார்த்தீங்கன்னா 3 முக்கிய துறைகள்ல அதிகமாக கவனம் செலுத்துது. முதல் துறை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. பிரான்ஸ் நாட்டில் பாதுகாப்புக்காக இந்த ஏஐ முறையை பயன்படுத்துறாங்க. எதிரிகள் வாரத்துக்கு முன்னாடியே அபாயத்தை கணிக்க, போர்களோட நிலை ஆய்வு செய்யறதுக்கெல்லாம் இந்த ஏஐ தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா விண்வெளி ஆய்வு, விண்வெளிக்கு அனுப்பப்படுற செயற்கை கோள்கள், அங்கிருந்து வர தகவல்கள் இது எல்லாமே இந்த ஏஐ தான் ஆய்வு செய்யுது. மூணாவது பார்த்தீங்கன்னா மருத்துவம். நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க, மருத்துவ படங்களை சரியாக ஆய்வு செய்ய, டாக்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே இந்த ஏஐ தான் பயன்படுத்தப்படுது. இதுக்கு மேலா பிரான்ஸ் அரசு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்கியிருக்கு. அது என்னன்னா, ஆராய்ச்சி மையங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு துறைகள் இதெல்லாம் ஒன்னா இணைச்சி புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க. அதுக்கப்புறமா இந்தியான்னு சொன்னாலே ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லலாம். மனிதனோட அறிவு, கற்றுக்கொள்ள திறன், புத்திசாலித்தனமான இளைஞர்கள்.
ஸோ இது மூணுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய சக்தி கொண்ட நாடாக இருக்குது. உலகத்தில் பல நாடுகளில் பயன்படுத்தப்படுற ஏஐ முறைகளை உருவாக்குற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பலர் இந்தியாவிலிருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ பல பெரிய நிறுவனங்கள்ல முக்கிய பொறுப்புல இருக்கிற அறிவியல் வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், கணனி நிபுணர்கள் இவங்க எல்லாமே இந்தியர்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போ சின்ன சின்ன நிறுவனங்கள், புதிய யோசனைகள், யங்ஸ்டர் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வேகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவம், விவசாயம், கல்வி, வங்கி, அரசு சேவைகள் இது எல்லா துறையிலுமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏஐ முறையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த நுண்ணறிவு முறைகள் எல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அரசாங்கம் இந்த வளர்ச்சியை ஆதரிக்க பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற எதிர்காலத்தில் உலகத்திலே ஏஐல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியாவும் மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா யுனைடெட் கிங்டம், யூகே. ஸோ யூகேன்னு சொன்னாலே அது ஆழமான அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு உலகம் முழுக்க பெயர் போன ஒரு நாடா இருக்குது. ஸோ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மனிதனோட மூளை போலவே யோசிக்கக்கூடிய ஏஐ எல்லாம் உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு வருது. முக்கியமாக மருத்துவத்துறையில நோய்கள் வாரத்துக்கு முன்னாடியே கண்டறியக்கூடிய மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏஐ டெக்னாலஜி எல்லாம் இவங்க பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கி, பண பரிமாற்றம் துறையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசடி நடக்காம தடுக்க இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கக்கூடிய முறைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்பவே முன்னேற நிலையில இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அறிவியல் ஆராய்ச்சிகள்ல பெரிய அளவிலான தகவல்களை வேகமா ஆய்வு செய்யவும் இந்த ஏஐ முறையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற மிகப்பெரிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் உலகத்திலே தரமான அறிவியல் நிபுணர்களை உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க படிச்சு வெளியே வர மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகள், புதிய யோசனைகள் இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அரசாங்கமும் கூட இந்த ஏஐ டெக்னாலஜியை வளர்க்குறதுக்காக முழுமையாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா துறையிலையுமே ஏஐல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டதாக இருக்குது இந்த யூகேன்னு சொல்லக்கூடிய நாடு. அதுக்கப்புறமா சைனான்னு சொன்னாலே வேகம், அளவு, அதிகாரம் இது மூணுமே சேர்ந்து வளரக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. மனிதனோட மூளை போலவே யோசிக்கக்கூடிய ஏஐ வளர்க்குறதுல சைனா தான் மிகப்பெரிய இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தே மனிதரை அடையாளம் காணக்கூடிய அறிவு சார்ந்த கணனி முறைகள் எல்லாம் ஏற்கனவே சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு தான் வருது. தெருக்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், நகரங்கள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ இருக்குது. ஸோ மிகப்பெரிய கணக்கீட்டு இயந்திரங்கள், அதாவது தகவல்களை செயல்படுத்தக்கூடிய கணனி அமைப்புகள் இதெல்லாம் சைனால மிகுந்த அளவில் உருவாக்கப்படுது. ஸோ முழு நகரங்களையும் தானா இயங்குற முறையில நிர்வகிக்கக்கூடிய ஏஐ கூட ஏற்கனவே சைனால செயல்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சைனாவோட அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவு வளர்ச்சிக்கு முழு ஆதரவும் அதிகாரமும் கொடுத்து வருது. ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்பம் இந்த மூணுக்குமே எந்த தடையுமே இல்லாம பணம், வசதி, மனித வளம் இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ அதனால தான் இதுவும் முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஏஐ வளர்ச்சின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வர நாடாக இருக்கிறது அமெரிக்கா தான். ஸோ அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மனிதனை போலவே யோசிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியில் பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வருது. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஏஐ நிறுவனங்கள் எல்லாம் உருவானது இங்கே தானே சொல்லலாம். புதிய யோசனைகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் முதல்ல பிறந்த இடமே அமெரிக்கா தான்னு சொல்லலாம். ஸோ அறிவியல் ஆராய்ச்சிகள்ல அளவில்லாத பணமும் அதிவேக வசதிகளும் கொடுக்கப்படுது. இராணுவ துறையில மனிதர்களுக்கு பதிலாக முடிவெடுக்கக்கூடிய ஏஐ அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு வருது இங்க. அது மட்டும் இல்லாம விண்வெளி ஆராய்ச்சியில தானா முடிவெடுத்து அவங்களோட வேலையை நிறைவேற்றதுக்காக இந்த ஏஐ ஒரு முக்கிய பங்கை வகிச்சு வருது. அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையில நோய்களை கண்டறியறதுக்கான சரியான சிகிச்சை முறையை தேர்வு செய்ய, மருத்துவர்களுக்கு உதவி செய்ய இது எல்லாத்துக்குமே ஏஐ பயன்படுத்தப்பட்டு வருது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா உலக நாடுகள்ல இந்த ஏஐ தொடர்பான சட்ட விதிமுறைகள், நெறிமுறைகள் இதெல்லாம் அமைக்கிறதுல அமெரிக்கா உருவாக்கிய வழிகாட்டுதல தான் அதிகமான நாடுகள் பின்பற்றுதுன்னு சொல்லலாம். ஏஐ டெக்னாலஜில உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளை வழி நடத்துற ஒரே ஒரு சக்தி அமெரிக்கான்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் பார்க்குறப்ப, இந்த நாட்டில் உள்ள ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுமா இருக்கும். ஃபியூச்சரை ரூல் பண்ண போகிறது மணியோ, ஒயிலோ, பவரோ இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த கண்ட்ரி ரொம்பவே பவர்ஃபுல்லாக தெரியுது இந்த ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.